என்ன நாள் முடி எதை சொல்றீங்க? இந்த தோட்டத்தையா சொல்றீங்க 10 ஏக்கர் இருக்கும்னு? ஆமா டி, லட்சுமி அக்கா எடுத்ததா சொல்றேன். இது ஒரு 10 ஏக்கர் இருக்கும்ல? இல்ல நாள் முடி, இது ஒரு 10 ஏக்கர்ல இருக்காது. வேணா ஒரு 5 ஏக்கர் இருக்கும். ஆனா பார்த்தா 10 ஏக்கர் மாதிரி தான் சின்ன பொண்ணு இருக்கு. அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நாள் முடி? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, எப்படி பார்த்தாலும் லட்சுமி அக்கா ஆடு மாடு கோழின்னு வச்சிருக்காங்க. அது தவிர்த்து 5 ஏக்கர்னாலும் 5 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்காங்க. எப்படியோ மாசம் மாசம் லட்சக்கணக்குல காசு எடுப்பாங்கல்ல. அவ்வளோ வருமானம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லக்கா. ஆமா டி, நீ போய் பார்த்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1 லட்சம் மேலதான் வருமானம் வரும். நாலு முடி, அப்ப நீங்க மட்டும் என்ன போய் பாத்தீங்களா எவ்வளவு வருமானம் வருதுன்னு? போய் இவகிட்ட சொன்ன பாரு. அவளுங்களை ஏதாவது சொன்னா போதுமே, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு வந்துருவா. நம்மளே எவ்வளவு ஏதாவது சொல்லட்டுமே, சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு வந்துருவா. நாலு முடி அத்தை எரிஞ்சிருவேன் பாத்துக்கங்க. அட நாலு முடி நில்லுங்க. வசந்தியக்கா. அட போ சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் பேசுறதா இல்ல. நான் என்ன சொன்னாலும் நீ அதுக்கு இடக்கு முடக்காத ஏதாவது சொல்ல போற. அதுக்கு எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு வா போவோம். வசந்தியக்கா, நீங்க முதல்ல அடுத்தவங்களை பத்தி பொருந்தி பேசுறதை நிறுத்துங்க. எவ்வளவு சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன? சின்ன பொண்ணு, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? 10 ஏக்கர்ல வச்சிருப்பாங்க, 1 லட்சம் கிட்ட வரும் மாசம்னு. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் நாலு முடி. அடுத்தவங்க எவ்வளவு வச்சிருந்தா உங்களுக்கு என்ன? அத பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? இந்த நெட்டச்சி ஒருத்தி அந்த 2 குட்டாச்சிங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவா ஏதாவது சொல்லிட்டோன்னா. என்ன வசந்தியக்கா குனிஞ்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்து இவகிட்ட என்ன பிட்ட போடலானா? சரி நான் ஒன்னும் யாரையும் பத்தி எதுவும் சொல்லல, வா போலாம். ஏன் வசந்தியக்கா என்கிட்ட பேச மாட்டீங்களா? வசந்தியக்கா, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல? பேச மாட்டீங்களா வசந்தியக்கா? சரி விடுங்க. நான் உமா லக்ஷ்மி அக்கா சங்கரி அக்கா எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நீங்க பேச மாட்டீங்கன்னா விடுங்க, நாங்க 4 பேர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். அப்படியே சின்ன பொண்ணு, உண்மையாவா? இன்னைக்கு அப்ப நம்ம பிரியாணி சாப்பிட போறோமா? என்கிட்ட யாரும் இத பத்தி சொல்லவே இல்ல. என்ன விட்டுட்டு போலான்னு பாத்தீங்களா? வசந்தியக்கா, நீங்க ஏதோ என்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி முறுக்கிட்டு போன மாதிரி இருந்தது. கூப்பிட திரும்பி கூட பார்க்காம போனீங்க. ஐயோ, அத மறந்துட்டோமே. பிரியாணின்னு சொன்னோனே ஆர்வத்துல பொங்கி எழுந்துட்டேனே. இப்ப எப்படி இவளை சமாளிக்கிறது? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, உன்கிட்ட சும்மா விளையாடுனேன். சரி நாலு முடி, நான் நம்பிட்டேன். போங்க. சங்கரி அக்காவும் லக்ஷ்மி அக்காவும் எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. சின்ன பொண்ணு, நம்ம எப்ப பிரியாணி சாப்பிட போறோம்? உங்க கல்யாணத்துக்கு. என்னடி உளறற? நாலு முடி, நம்ம ஒண்ணு பிரியாணில சாப்பிட போல. சும்மா உங்ககிட்ட சொன்னேன் என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக. போலாம் வாங்க நாலு முடி. லக்ஷ்மி, தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல? இல்ல வேற ஏதாவது இருக்கா? சொல்லு லக்ஷ்மி, அதையும் செஞ்சிடலாம். இல்ல சங்கரேக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சு. வேற எந்த வேலையும் இல்லக்கா. நீங்க எல்லாரும் வந்ததுனால தான் இன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பரவாயில்ல லக்ஷ்மி, இருக்கட்டும். என்னைக்காவது தானே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறோம். நானும் வீட்டுல சும்மா தான் இருந்தேன், அதனால தான் உனக்கு ஒத்தாசை பண்ணலாமேன்னு வந்தேன். ஏக்கா, இந்த சின்ன பொண்ணையும் வசந்தி அக்காவையும் ரொம்ப நேரமா காணும். எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே உமா, எங்க போயிருக்காளுங்கன்னு. உன் கூட தானே நின்னுட்டு இருந்தாளுங்க. ஆமாக்கா, என் கூட தான் நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு காணா போயிட்டாங்க. இவளுங்களுக்கு இதுதான் வேலை. இதனாலதான் இவளுங்களை நான் தோட்டத்துக்கே கூப்பிடுறது இல்ல. வந்தாலே எங்கேயாவது போயிடுவாளுங்க. ஏக்கா, இவளுங்களுக்கு போன் பண்ணி எங்க இருக்காளுங்கன்னு கேளுங்க. அதோ பண்ற லக்ஷ்மி. ஹலோ சங்கரி அக்கா, சொல்லுங்க. எங்க இருக்க சின்ன பொண்ணு? நீ வசந்தி எங்க போனீங்க? டோ வந்துகிட்டே இருக்கோம்க்கா, இருங்க வரோம். சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் வா. ஏக்கா வந்துட்டோம்க்கா. ஏட்டி, எங்கட்டி போயிருந்தீங்க 2 பேரும்? ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் தான் போயிருந்தோம். ஏட்டி சின்ன பொண்ணு, என்னைய விட்டுட்டு போயிட்ட பத்தியா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நீ. ஏட்டி உமா, நான் உன்னை எத்தனை வாட்டி கூப்பிட்ட தெரியுமா? உன் காதுல விழவே இல்லட்டி. அப்படியா சின்ன பொண்ணு, என்ன கூப்பிட்டியா நீ? நான் கூட நீ என்ன கூப்பிடாம போயிட்டியோன்னு நினைச்சேன். ஏமா வசந்தி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா? அப்படியே வசந்தி மூஞ்சி சிடுன்னு வச்சிருக்க. ஏக்கா, நீங்க வேற ஏங்கா? இந்த சின்ன பொண்ணு நம்ம எல்லாரும் பிரியாணி சாப்பிட போறோம்னு என்ன ஏமாத்திட்டா. பிரியாணியா சின்ன பொண்ணு சாப்பிட போறோம்? ஏட்டி உமா, நீ வேற. அதான் சொல்றல, ஏமாத்திட்டானே. ஓ அப்படியா அக்கா? சரி ஒருத்தி. சரி பூரி நீ இன்னும் வைத்தறிச்சல் கிளப்புவா. சரி விடுமா வசந்தி, கோபப்படாத. அவ ஏதாவது சின்ன பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா. ஏக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுக்கா. என்னடி, என்ன யோசனை? நாம ஏன் தோட்டத்துல பிரியாணி செய்யக்கூடாது? என்னடி சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்க? நம்மளால எப்படி செய்ய முடியும்? காய்கறி இல்ல, அரிசி இல்ல, இறைச்சி இல்ல, செய்யற பாத்திரம் எதுவுமே இல்ல. எப்படி நம்ம அதை செய்யறது?
எக்கா ஏன் இல்ல, அதான் லக்ஷ்மி அக்கா இவ்வளவு பெரிய தோட்டம் வச்சிருக்காங்களே, எல்லாத்தையும் வதச்சுதான் வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருப்பார்ல அந்த அண்ணன், நம்ம கேட்டு வாங்க வேண்டியதான். ஏட்டி சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வீட்டுக்கு போய் எதையாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஏக்கா நம்ம செய்வோம்க்கா. அட நம்ம லக்ஷ்மி அக்காவே சரின்னு சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் லக்ஷ்மி. ஏக்கா சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம தோட்டத்துல எல்லா பொருளும் இருக்குக்கா, நம்ம செய்வோம்க்கா. உப்பு மிளகாத்தூள் எல்லாமே இருக்குக்கா, பாத்திரம் கூட இருக்கு. இந்த மனுஷன் அப்பப்ப இங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாரு, அதனால அவர்கிட்ட கேட்டா தருவாரு. அதுக்கில்ல லக்ஷ்மி, எதுக்கு உனக்கு தேவையில்லாத சிரமம்? வேணா லக்ஷ்மி, இந்த குண்டச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதான் லக்ஷ்மி அக்காவே சொல்றாங்க எல்லா பொருளும் இருக்கு செய்வோன்னு. இந்த குண்டச்சி வேற அது வேணா இது வேணா லக்ஷ்மி, உனக்கு எதுக்கு சிரமம்னு இப்பதான் உட்காந்து சீனா போட்டுட்டு இருப்பா. ஏக்கா அதான் லக்ஷ்மி அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, நம்ம பிரியாணி செய்யறோம் இன்னைக்கு தோட்டத்துல. ஹை ஜாலி, அப்ப இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். சரி அப்ப செய்வோம் லக்ஷ்மி. சின்ன பொண்ணு நீ போய் இறைச்சி வாங்கிட்டு வா. ஒரு வழியா நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். என்ன நாலு முடி, தொண்டையில ஏதாவது எலிகிளி மாட்டிக்கிச்சா? இல்ல சின்ன பொண்ணு. எப்பா நாலு முடிக்கு சந்தோஷத்தை பாரு, பிரியாணி சாப்பிட போறோம்னு சொன்னோடனே மூஞ்ச பத்தீங்களா, ஒரே புன்னகைதான். சரி சரி, அதை விட சின்ன பொண்ணு வா நம்ம போய் இறைச்சி வாங்கிட்டு வரலாம். போலாம்க்கா. லக்ஷ்மி இறைச்சி வாங்கறதுக்கு நான் காசு கொடுத்துறேன். சரிக்கா. இந்த சின்ன பொண்ணு தாங்கக்கா. எத்தனை கிலோ வாங்க? 1.5 கிலோ வாங்கிட்டு வா சின்ன பொண்ணு. பசங்களாம் சாயந்தரம் வந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. சரிக்கா. வாவுமா போலாம், வாங்க நாலு முடிக்கு போலாம். போலாம் சின்ன பொண்ணு வா. ஏக்கா சின்ன பொண்ணு நில்லுங்க, நானும் வாரேன்.